திருவெம்பாவை. சத்தியை வியந்து அருளியது. பாடியவர் மாணிக்கவாசகர். எழுதியவர் சிற்றம்பலமுடையார். மார்கழி 20ஆம் நாள். போற்றி அருளுகனன் ஆதியாம் பாதமலர். போற்றி அருளுகனன் அந்தமாம் செந்தளர்கள். போற்றி எல்லா உயிர்க்கும் தோற்றமாம் போர்ப்பாதம். போற்றி எல்லா உயிர்க்கும் போகமாம் பூங்கழல்கள். போற்றி எல்லா உயிர்க்கும் ஈராம் இணையடிகள். போற்றி மால் நான்முகனும் காணாத பொண்டரிகம். போற்றி யாமுய்ய ஆட்கொண்டருளும் பொன்மலர்கள். போற்றி யாம் மார்கழி நீராடேலோர் எம்பாவாய். விளக்கம். உலகத்தின் தொடக்கமாகவும் அனைத்துக்கும் காரணமான உன்னுடைய திருவடித் தாமரைகளுக்கு போற்றி. உலகத்தின் முடிவாகவும் ஊழிக்காலத்தில் அனைத்தையும் தன்னுள் ஒடுக்கிக் கொள்பவையுமான உனது செந்தளர் போன்ற பாதங்களுக்கு போற்றி. எல்லா உயிர்களும் பிறப்பதற்கு காரணமான உனது பொன்னான பாதங்களுக்கு போற்றி. எல்லா உயிர்களும் இவ்வுலகில் இன்பமாக வாழ்வதற்கு காரணமான உனது மலர் போன்ற திருவடிகளுக்கு போற்றி. இறுதியில் எல்லா உயிர்களும் வந்து சேரும் எல்லையாக விளங்கும் உனது இணையடிகளுக்கு போற்றி. திருமாலம் பிரம்மனும் தேடியும் காண முடியாத உன்னுடைய தாமரை போன்ற திருவடிகளுக்கு போற்றி. நாங்கள் மோட்சம் அடைய எங்களை அடியாராக ஏற்றுக்கொண்ட உனது பொன்மலர்களுக்கு போற்றி. இப்படிப்பட்ட உன்னதமான திருவடிகளை புகழ்ந்து பாடிக்கொண்டே நாங்கள் இந்த மார்கழி நீராடலைச் செய்கிறோம். கருப்பொருள். இறைவன் பிறப்பு, வாழ்க்கை, இறப்பு ஆகிய மூன்றிற்கும் அதிபதி என்பதை இந்த பாடலில் உறுதிப்படுத்துகிறார் மாணிக்கவாசகர். இறைவன் தொடக்கமும் முடிவும் இல்லாதவன், ஆனால் உலகுக்கு அவனே தொடக்கமாகவும் முடிவாகவும் இருக்கிறான் என்ற தத்துவத்தை தெளிவுபடுத்துகிறார். இந்த தெளிவை ஒருவர் பெற்று ஈசனிடம் சரணடைந்து விட்டால் இறைவனின் கருணை ஒன்றே நம்மை பிறவி பெருங்கடலில் இருந்து காக்கும் என்ற நம்பிக்கையை தருகிற வகையில் உய்ய ஆட்கொண்டருளும் என்ற பாடல் வரியே வலியுறுத்துகிறார். இறைவா, நீயே ஆதி, நீயே அந்தம். நீயே ஆக்கல், காத்தல், அழித்தல் என அனைத்தையும் செய்கிறாய். திருமாலும் பிரம்மனும் காண முடியாத உன்னே எளியவர்களான எங்களை ஆட்கொள்ள வந்த உனது திருவடிகளை கதி என போற்றி வணங்குகிறோம் என்பதே இப்பாடலின் கருத்து.